அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் மே 18, இந்த மே 18 என்பது உலகளவில் எந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் அது கவனம் பெற்ற ஒரு நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இலங்கையில் ஈழத்தில் நடந்த தமிழ் இனப்படுகொலையின் ஒரு அடையாளமாக அந்த நாளை பார்க்குறாங்க. இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளாக மே 17, 18 இந்த தேதிகளை தமிழர்கள் அனுசரிக்கிறாங்க. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு என்ன விசேஷம்னு பார்த்தா, நடிகர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அந்த மே 18 அந்த நாளன்று நமது தொப்புள் கொடி உறவுகளோடு அப்படியே கைகோர்த்து அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு புல்லரிச்சிருந்தார். நீ பார்த்துருப்பீங்க. என்னடா இது என்னைக்கு இல்லாத திருநாளாக புதுசாக அது இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு. எல்லாருமே அந்த கேள்வி எழுப்பினாங்க. அப்போ இதுக்கு முன்னே எல்லாம் விஜய் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாரா? ஈழத்தில் அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்த போது இவர் இங்கே பிரபலமான நடிகராக தானே இருந்தார். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். கில்லி, போக்கிரி அந்த மாதிரி நிறைய படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துலலாம் வாயை திறக்காமல், அந்த நேரத்தில் இது பற்றி எதுவுமே பேசாமல் திடீர்னு இந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள், தமிழர்கள், ஈழத்தமிழர், தொப்புள் கொடி உறவு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அறிக்கை விடுறார். காரணம் என்ன? வெளிப்படையான காரணம் அரசியல் மட்டும்தான். அரசியல்னா கூட ஓட்டு, வாக்கு வேணும். இந்த ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குகளும் வேணும். பெரியார் ஆதரவுகள் அந்த வாக்குகளும் வேணும். பாஜக ஆதரவு அந்த வாக்குகளும் வேணும். எல்லா பக்கத்துலையுமே துண்டு போட்டு வைக்கிறதுங்கிறது இதுதான். என்றைக்கும் இல்லாத திருநாளை விஜய்க்கு புதுசாக ஞானோதயம் தோன்றி ஈழத்தமிழர்கள் மேலே அவருக்கு பாசமும் அந்த ஒரு பற்றும் கரை புரண்டு ஓடுறத பார்க்க முடிஞ்சுது. இது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு விஜயை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை விஜய் இதுக்கு முன்னே ஈழத்தமிழருக்கு ஆதரவாக எதுவுமே பேசினது இல்லையா, அவர் எதுவும் நான் செஞ்சது இல்லையா அப்படின்னு உடனே ஒரு தரப்பு மல்லு கட்டிட்டு வராங்க. அவர் ஒரே ஒரு இரங்கல் கண்டன கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று போட்டார். எப்போன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈழத்தமிழருக்கு ஆதரவாக அவர் ஒரு கூட்டம் நடத்தினார். அப்போ அவர் இந்த அரசியலின் முதல் படிநிலையில் கால் வச்சிருந்தார். இது விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்தி அந்த அமைப்பின் சார்பில் தான் இதை அவர் நடத்தினார். தொடர்ச்சியாக அவர் இதை அவர் செஞ்சிருப்பார். செய்யறதுக்கான திட்டமெல்லாம் இருந்தது. ஆனால் அப்போவே இவங்களெல்லாம் ஆரம்பத்தில் தட்டி வைக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விஜயை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டி அப்படி உட்கார வச்சுட்டாங்க. திரும்ப இந்த மாதிரி கூட்டம் போடுவியான்னு கேட்டு அவங்க விஜயை காலி பண்ணாங்க. அதனால் சரிப்பா, இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வாயை திறந்தால் நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோம், அசிங்கமாக போயிடும், வேண்டாம் நமக்கு இந்த தொல்லையே வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக ஒதுங்கி போனவர் தான் விஜய். அதன் பிறகு இத்தனை ஆண்டுகள் எடுத்திய ஜெயலலிதா இறந்தே கூட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நெருங்க போகுது. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்போ புதுசாக ஈழத்தமிழர்கள் மேலே அவருக்கு பாசம் பொங்கியிருக்கு. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாரு. அதே போல் அந்த மே 18 அந்த நாளை அனுஷ்டிக்கிறாரு. இன்னும் இப்படி பல ஸ்டண்ட்டுகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நம்ம சொல்ல வரும்போது தான் ஒன்று தான், இது முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரம். அந்த அரசியல் வியாபாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உத்தியை விஜய் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதில் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது எதுவும் உண்மையான அக்கறை, உண்மையான ஒரு மக்கள் மீதான பற்று, அல்லது உண்மையிலே நம்ம தமிழ் உறவுகள் மீதான ஒரு பாசம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. தேர்தல் நேரம் நெருங்க என்னென்ன ஸ்டண்ட் எல்லாம் மிச்சம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்க அடித்து பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறது விஜய் மெல்ல மெல்ல அவர் உணர்ந்துட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம், இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஜனநாயகன்னு சொல்லிட்டு. இந்த படம் தான் கடைசி படம், அதுக்கப்புறம் முழு நேர அரசியல் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம இதற்கு முந்தைய பதிவில் கூட விஜய் தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுவார். என்ன ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு வேணா கூட பண்ணுவார். ஏன்னா அரசியலில் இவர் அந்த அளவுக்கு பரபரப்பாக பிஸியாக ஆகிற அளவுக்கான சூழல் எதிர்காலத்தில் இருக்காது. காரணம், இந்த சீசன், அதாவது வர்ற தேர்தல் சீசனோடு இவருடைய அரசியலுக்கு ஒரு ஓய்வு ஒன்று கிடைக்க போகுது. ஸோ அந்த ஓய்வு காலத்தில் சும்மா இருக்க முடியாது இல்லை. அதற்காக இப்போவே நெல்சன் கிட்ட கதை கேட்டு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்சனும் இவருக்கு ஒரு கதையை தயார் பண்ணியிருக்காரு. அது பிகில்
இந்த பீஸ்ட் 2வா அல்லது அந்த மாதிரி அந்த டைப்பில் வந்து ஒரு கதையை அவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து அந்த கதையை வந்து மெருகேற்ற சொல்லியிருக்கார். அநேகமாக ஜெயிலர் 2 முடிஞ்ச உடனே நெல்சன் வந்து இவருக்கான அந்த கதையை வந்து மெருகேற்றி அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ விஜயனுடைய அரசியல் பயணம் என்ன அளவில் இருக்குது, அவருடைய சினிமா கெரியருங்கிறது உச்சத்தில் இருந்ததா அல்லது ஓய்வுக்கு போயிடுச்சா அல்லது திரும்ப ஆரம்பிக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருகிற 26 தேர்தல் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். இன்னொன்று, விஜய் வந்து அரங்கேற்றுகிற நாடகங்கள் இருக்கு, தொடர்ச்சியாக வந்து 3 சர்வேக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக. இது வெளியிட்டதெல்லாம் ஆத்தன்டிக்கான ஆட்களான்னா ஒரே ஒரு சர்வே மட்டும் கொஞ்சம் இந்த மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கிற ஒரு நிறுவனம் மூலம் வந்து அவர் எடுத்தார். அது கூட வந்து கூட யாரும் சேர்ந்து பண்ணலை, அந்த ஒரு நிறுவனம் மட்டுமே பண்ணுச்சு. அது விஜய் காசு கொடுத்து விஜய்க்கு ஆதரவாக செய்யப்பட்ட ஒரு சர்வே. அதன் பிறகு 2 கணிப்புகளை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அது விஜய் சொல்லி எடுத்தாங்களா அல்லது விஜய்க்கு வந்து ஒரு இது பண்ணணுங்கிறதுக்கு அவரை வந்து உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து அவர் சுற்றி இருக்கிற சிலர் வந்து ஏற்பாடு செஞ்சாங்களான்னு தெரியல. அதில் மும்பையை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம், அது மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மும்பை அல்லது சென்னையில் கூட வந்து நீங்கள் மையப்பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா தடிக்க விழுந்த ஒரு சர்வே நிறுவனம் வந்து இருக்குது. அவங்கெல்லாம் இது எப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் சர்வே பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை எத்தனை பேர் விரும்புகிறாங்க, இந்த ப்ராடக்ட் மேலே என்ன டிஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை சர்வேவாக எடுக்கிற பார்ட்டிங்க அவங்கெல்லாம். அதாவது இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸுக்கு சர்வே எடுக்கிற கூட்டம் வந்து நிறைய இருக்குது சென்னையில், மும்பையில். அது குறிப்பாக மும்பையில் தான் அதிகம். இன்னொன்று, மும்பையிலேருந்து வந்துட்டு வந்து கேள்வி வேறு கேட்க மாட்டாங்க, மும்பை சேர்ந்த ஒரு நிறுவனம் சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் மும்பையில் இருக்கிற பல 100 நிறுவனங்களில் அதுவும் ஒன்று, அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து ஒரு சர்வே எடுக்க வச்சுருக்காங்க. அந்த சர்வேயில் விஜய் தான் வந்து அடுத்த முதல்வர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு அறிக்கையை வந்து விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து யாரை நம்ப வைக்கிறதுக்காக அல்லது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்னு தான் ஒன்றும் புரியல. தன்னைத்தானே நம்ப வச்சு தன்னைத்தானே வந்து ஏமாற்றிக்கு போகிறாங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியல. களம் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, இவரை மக்கள் என்ன நிலையில் வச்சுருக்காங்க, வாக்காளர்கள்னு ஒன்று இருக்காங்கல்ல. இந்த வாக்காளர்கள்னால் போகிற வர்றவெல்லாம் வாக்காளர்கள் இல்லை, முதல் முறையாக ஓட்டு போட வரானே அவன் ஒரு பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரம்பரியமாக வாக்குகளை செலுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குது. அது திமுக, அதிமுக அல்லது காங்கிரஸ், இப்படி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். அவங்க எந்த தேர்தல் என்ன மாதிரி மோசமான சூழலாக இருந்தாலும் வாக்கு செலுத்த மட்டும் அவங்க தவறவே மாட்டாங்க, தவறாமல் வாக்கு செலுத்துவாங்க. ஆனால் தங்கள் வாக்கு தாங்கள் விரும்பிய அந்த கட்சிக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருப்பாங்க. இதுதான் அந்த பாரம்பரிய வாக்காளர்கள்ன்றவங்க. அவங்கெல்லாம் வந்து என்னமா பார்க்குறாங்க விஜயன்னா, விஜய் அவங்க என்னவாகவும் பார்க்கல. அவரை வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாவோ அல்லது இவர் வந்தால் இதெல்லாம் மாறிடுன்ற மாதிரி அவங்க பார்க்கவே இல்லை. நீ யார் புதுசாக காமெடி பீஸ் உள்ளே வந்துட்ட, அந்த கேள்வியோடு தான் வந்து அவரை பார்க்குறாங்க. இந்த முதல் முறை வாக்கு செலுத்துகிறவங்க கொஞ்சம் ஆர்வ கோளாறுகள், அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இவருக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இப்போ தான் 17லேருந்து 18 வயசுக்கு போகிற பசங்களாக இருப்பாங்க, விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அவங்க நிச்சயமாக வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு சாத்தியமாக இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு வாக்கு கிடைக்குன்னு சொன்னால் திரும்ப அதே தான், அந்த 6% தான் வந்து விஜய்க்கான வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. அது வங்கின்னு சொல்ல முடியாது. ஆதரவாளர்கள், இப்போதைக்கு இருக்கிற ஆதரவாளர்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5லேருந்து 6% பேர் வந்து அவருக்கு வாக்கு செலுத்த ஆதரவாக இருக்காங்க. ஒரு 20% பேர் வந்து ஆர்வத்தோடு அவர் பார்க்க வர்றதுல குறியாக இருக்காங்க. இவ்வளோதான். பார்க்க வர்ற எல்லாருமே வந்து வாக்கு செலுத்துறதில்ல, செலுத்த மாட்டான்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு என்டர்டெய்னர், விஜய் வந்து ஒரு காமெடி பீஸ் தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அட்வான்டேஜும் அதில் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து திரும்ப அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் வரப்போகிறார். அதுக்கும் வந்து அவர் முன்னேற்பட எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டார். என்ன உண்மையிலே வந்து நமக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, ஒரு வேளை வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் யாராவது ஒரு ஏடிஎம்கே மாதிரியான எப்படியாவது ஆட்சியை பிடிச்சா போதுண்டா, என்ன வேணால் பண்ணலாம், யார் காலில் வேணால் விடலாம், எதை வேணால் திங்கலாம், ஆட்சி பிடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற யாராவது வந்து கூப்பிட்டு நமக்கு ஒரு துணை முதல்வர் பதவி தரேன்னு சொல்லியோ அல்லது கணிசமான இடங்கள் கொடுத்தோ
நம்மளை இந்த அரசியல் களத்தில் ஒரு சக்தியாக்கிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து இப்போது விஜய் வந்து அந்த காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்றபடி வந்து அவர் தனித்து நின்றால், தனித்து நிற்கணுங்கிறது தான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்போம். தனிச்சின்னதான் உண்மையான பலம் என்னன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து இங்கே இல்லாமல் போயிடலாம். ஆனால் அதற்கு வந்து விஜய் தயாராக இல்லை. தனித்து போட்டின்னு அவர் சொன்னால் கூட கிடைக்கிற இடத்துலலாம் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த சர்வேக்களை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து படங்கள் நடிப்பதற்கான வேலையும் வந்து அவர் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2026 தேர்தலோட ஒன்று விஜய் காணாமல் போகணும், இல்லை இந்த மாதிரி அதிமுக மாதிரியான தற்கூரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தற்கூரியை வந்து ஒரு பெரிய ஆளை காட்டுறதுக்கான வேலைகளை செய்யணும். அது அந்த எதிர்பார்த்து தான் வந்து அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.